அது சரியா 2006 மேற்கு வங்காள மாநிலத்தை சேர்ந்த சாவித்ரி என்ற ஒரு பெண்மணி தன்னுடைய கிராமத்துல வயல்வெளிகளில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு தொழில் பார்த்துக்கிட்டு வராங்க. இவங்க கூட அந்த கிராமத்தில் இருக்கிற பல பெண்களும் இந்த தொழிலை தான் பார்த்துக்கிட்டு வராங்க. இப்படி ஒரு நாள் இவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நல்லா பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு சூட்கேஸோட ஒரு டீசெண்டான ஒரு ஆஃபீஸர் வந்து அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாரு. அப்போ அந்த ஆஃபீஸர் அந்த பெண்கள் கிட்ட நீங்கள் உங்களுடைய பணத்தெல்லாம் எங்கே சேமித்து வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நாங்கள் எங்கே சார் சேமித்து வைக்க போகிறோம், பேங்கில் தான் பசங்களுடைய படிப்புக்காகவும் அவங்களுடைய கல்யாணத்துக்காகவும் நாங்கள் எல்லாருமே இந்த பேங்கில் தான் சேமித்து வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே அந்த ஆஃபீஸர் என்ன சொல்கிறாருன்னா, பேங்க்காரங்க உங்களுடைய பணத்தை வச்சுக்கிட்டு வெளியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்க நிறைய சம்பாதிக்கிறாங்க, ஆனால் உங்களுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க, அப்படியே கொடுத்தாலும் கொஞ்சமான வட்டியை தான் கொடுப்பாங்க. ஆனால் எங்கள் நிறுவனமோ அப்படி கிடையாது. நீங்கள் எங்கிட்ட 10,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 9% கிட்ட வட்டியோட நாங்கள் அந்த பணத்தை கொடுப்போம். அதுவும் மாதம் மாதம் இந்த 10,000 ரூபாய்க்கு வட்டியும் உங்களுக்கு வந்துடும். ஒரு குறிப்பிட்ட மாதத்துக்கு பிறகு நீங்கள் கட்டுன அந்த அமௌண்ட்டையுமே ரிட்டர்ன் நீங்கள் எடுத்துக்கலாம். இதன் மூலயமா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்கும். நீங்கள் அலைய வேண்டிய தேவையெல்லாம் இல்லை. நாங்களே உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களுடைய பணத்தையும் வாங்கிப்போம், உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் பணத்தையும் நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கான். இதை கேட்டதுமே அந்த படிப்பறிவு இல்லாத அந்த அப்பாவி பெண்களுக்கு என்ன தோணும், நாம் வந்து இப்போ பேங்க்கு போனால் ஒரு நாள் ஆயிடுது, அங்கேயுமே மணிக்கணக்காக நின்று டெபாசிட் பண்ணுறதா இருக்கட்டும், வித்ட்ரா பண்ணுறதா இருக்கட்டும், இதை விட இன்னொரு பெரிய டார்ச்சராக ஃபார்ம் ஃபில் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே நமக்கு கஷ்டமாக தானே இருக்குது. ஒரு நாள் வேலையுமே நமக்கு போயிடுது. இவங்க சொல்கிறத பார்த்தா ரொம்ப ஈஸியாக இருக்கும் போல, நிறைய பெனிஃபிட் இருக்கு போல, அதனால நாம் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்கள் அனைவரும் அந்த ஆள் சொன்ன அந்த கம்பெனிலேயே தாங்கள் வேர்வை சிந்தி உழைச்ச அந்த பணத்தை சேமிக்க ஆரம்பித்தாங்க. பட் அப்படி அந்த நிறுவனத்து மேலே பணத்தை போட்ட அந்த பெண்களுக்கு ஒருபோதும் அந்த பணம் திரும்பி வராது அப்படிங்கிறது அன்னைக்கு அவங்களுக்கு தெரியாமலே போயிருக்கு. சதுரங்க வேட்டை படத்தில் ஒருத்தனை நீ ஏமாத்தணும்னா அவன்கிட்ட கருணையை எதிர்பார்க்காத, அவனுடைய ஆசையை தூண்டி விட்டா போதும், அவனே தானாக ஏமாந்துருவான் அப்படின்னு சொல்லுவாங்களோ, அதே தான் இந்த ஏழை அப்பாவி பெண்களுக்கு அன்னைக்கு நடக்க ஆரம்பிச்சுது. இந்த மாதிரியான நிறுவனங்கள் பணத்தை மக்கள்கிட்ட இருந்து எப்படி புரட்டுவாங்கன்னா பாண்டு பத்திரங்கள் மூலியமாக தான். அதாவது ஒரு நிறுவனம் வந்து தன்னுடைய கம்பெனியை இன்னும் டெவலப் பண்ணணும், அதுக்கு பணம் வேணும் அப்படிங்கிறதுக்காக மக்கள்கிட்டயே இந்த மாதிரி நிதி திரட்டி அந்த பணத்தில் இருந்து சில வட்டியை மக்களுக்கு கொடுப்பாங்க. இதை வந்து 2 மெத்தட்ல பண்ணுவாங்க. ஒன்று வந்து பாண்டு. இந்த பாண்டு கடன் பத்திரத்தில் நீங்கள் 10,000 ரூபாய் அந்த நிறுவனத்து மேலே இந்த அக்ரிமெண்ட் படி போடுறீங்கன்னா மாதம் மாதம் இந்த 10,000 ரூபாய்க்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். அதே சமயம் 10 மாதம் முடிஞ்சதுக்கு பிறகு நீங்கள் கட்டுன அந்த 10,000 ரூபாயுமே அவங்க திருப்பி கொடுத்துருவாங்க. ஒருவேளை அந்த கம்பெனியால் இந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியலன்னா அவங்க ப்ராப்பர்ட்டியில் இவங்களுக்கு ஒரு ஷேர் இருக்கும். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் சில நிறுவனம் பணத்தை வாங்கும். என் கவர்மெண்டே இன்னும் பெரிய பெரிய நிறுவனங்களுமே மக்கள்கிட்ட இருந்து இந்த மாதிரி தான் பணத்தை வாங்குவாங்க. அடுத்ததா இந்த டிபென்ச்சர்ஸ். அது என்னன்னா பாண்டு மெத்தட் படி பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களுக்கு ஒருவேளை பணத்தை அந்த நிறுவனம் கொடுக்க முடியலன்னா அவங்களுடைய ப்ராப்பர்ட்டியில இருந்து ஷேரை கொடுத்துரும். ஆனால் இந்த மெத்தடில் பார்த்தா அப்படி எதுவுமே கிடையாது. முழுக்க முழுக்க இந்த டிபென்ச்சர்ஸ் மெத்தடில் யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாரும் இந்த கம்பெனியோடைய ரெப்புடேஷன், அந்த கம்பெனியோடைய பேர் புகழை வச்சு தான் அவங்களுடைய பணத்தை அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஒருவேளை அந்த கம்பெனி திவால் ஆயிடுச்சுன்னா இவங்களுடைய பணமும் அப்படி மூழ்கி போயிடும். அப்படிப்பட்ட ஒரு மெத்தடில் தான் இப்போ நான் சொன்ன அந்த ஏழை பெண்கள் எல்லாரும் 2013 வரைக்கும் சாரதா என்ற ஒரு பெரிய நிறுவனத்து மேலே அவங்களுடைய பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட இந்த நிறுவனம் இந்த ஏழை பெண்கள் கிட்ட இருந்தே பல ஆயிரம் கோடி ரூபாயை சுருட்டி இருந்திருக்கு. இதை கேட்கும் போது நமக்கு சாதாரணமான ஒரு விஷயமா இருக்கும். இந்த மாதிரி 17 லட்சம் பெண்கள் கிட்ட, அதுவும் ஏழை பெண்கள் கிட்ட இந்த நிறுவனத்து மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 17 லட்சம் பெண்களும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், ஒரு 1000 ரூபாய் மாசம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நிறுவனத்துக்கு எவ்வளவு பெரிய ப்ராஃபிட்னு பாருங்க. 170 கோடி ரூபாய் கிட்ட ஒரே மாசத்துல எந்தவித இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாம அந்த மக்கள் கிட்ட இருந்து பணத்தை இவங்களால வாங்க முடியும். பட் அப்படி வாங்கப்பட்ட அந்த பணத்தை இந்த நிறுவனம் மக்களுக்கு திருப்பி கொடுத்துச்சா இல்லையா, எப்படி இவங்க பின் நாட்கள்ல மாட்டினாங்க, எதனால இவங்க மாட்டினாங்க, என்னென்ன குளறுபடிகள்லாம் நடந்துச்சு அப்படின்ற ஒரு ஃபைனான்சியல் ஸ்கேம் கேஸை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் டீட்டெயிலாக தெள்ள தெளிவாக அலசி ஆராய போகிறோம். நம்ம எப்போவுமே கொலை வழக்கு அந்த மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருப்போம். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஃபைனான்ஷியல் கேஸை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த மாதிரியான கேஸுமே நம்ம டே டு டே லைஃப்பில் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஸோ அதனால தான் நான் இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரியான வீடியோவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் அடுத்தடுத்து நிறைய இந்த மாதிரி ஸ்கேம்ஸை பற்றி என்னால் பேச முடியும். நான் உங்கள் பாபு சங்கர் அண்ட் வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ்.
இந்த வேர்ல்டில் இருக்கிற பெரிய ட்ரூத்ஸ் எல்லாமே நம்பர்ஸில் தான் மறைஞ்சிருக்கு. இதில் பயங்கரமான ஒரு விஷயம் என்னன்னா, பல பேர் நம்பர்ஸை பார்ப்பாங்க, சில பேர் தான் அதை புரிஞ்சுக்கவும் செய்வாங்க. பிகாஸ் நம்பர்ஸ் கேன் கன்வின்ஸ் யூ, நம்பர்ஸ் கேன் கன்ஃபியூஸ் யூ, நம்பர்ஸ் கேன் ஈவன் ஃபுல் யூ. இன்வெஸ்ட்மெண்ட் பிளானாக இருந்தாலும் சரி, நியூஸ் ஹெட்லைனாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸான கேஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே பேட்டர்ன்ஸ், லாஜிக், நம்பர்ஸ் மேலே தான் பில்ட் ஆகி இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சாரதா கேஸை விசாரணை பண்ண போகிற சிபிஐ ஆஃபீஸராக இருக்கட்டும், இடி ஆஃபீஸராக இருக்கட்டும், எல்லாருக்குமே நம்பர்ஸில் இருக்கிற பேட்டர்ன்ஸ், லாஜிக்கை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கும். அதனால தான் இந்த கேஸை அவங்க ஈஸியாக சால்வ் பண்ணுவாங்க. அதை ரீட் பண்ண தெரிலனா நடக்கிறது என்னன்னு அவங்களால டீகோட் பண்ணவே முடியாது. அதனால என்னைக்குமே மேத்தமெட்டிக்ஸை ஒரு சப்ஜெக்டா பார்க்காம ஒரு திங்கிங் டூலா தான் பார்க்கணும். அதுக்கு தான் இந்த பன்சோ கிரியேட்டட் பை வேர்ல்ட் மேத் சாம்பியன். விசுவல் பேட்டர்ன்ஸ், பசல் கேம்ஸ், ஸ்டோரி டெல்லிங் மூலியமா கிட்ஸுக்கு லாஜிக் பார்க்க, பேட்டர்ன்ஸ் கண்டுபிடிக்க, ரைட் கொஸ்டினை கேட்க ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸ்டெம் எக்ஸாமுக்கு ஸ்ட்ராங் பேஸ் பில்ட் பண்ணும். இந்த பன்சு ஒன்லி ஃபார் கிட்ஸ், அதுவும் 5ல இருந்து 15 வயதுக்குள்ள இருக்கிற குழந்தைகளுக்காக தான் உருவாக்கப்பட்டிருக்கு. இது இந்தியாவில் மட்டும் இல்ல, அமெரிக்கா, UK, UAE மற்றும் இன்னும் 15 நாடுகளில் இது அவைலபிளாக இருக்குது. இப்போ அவங்க 50 மினிட்ஸ் ஃப்ரீ டெமோ கொடுக்குறாங்க. லிங்க் பின்னடு கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது. நம்பர்ஸை டீகோட் பண்ண தெரிஞ்சவன் இந்த உலகத்தையே டீகோட் பண்ணுவான். ஸோ ரெஜிஸ்டர் அண்ட் ட்ரை இட். அது சரியா 2006 வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற டைமண்ட் ஹார்பர் அப்படின்ற இடத்துல சாரதா குரூப்போடைய முதல் நிறுவனம் தொடங்க ஆரம்பிச்சது. சுதீப் தோசென் அப்படின்ற 50 வயது நிறந்த ஒரு ஆள் தான் இந்த நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பத்தில் எல்லாமே நல்லபடியாக தான் போய்கிட்டு இருந்துச்சு. சின்ன சின்ன முதலீட்டாளர்கள் கிட்ட இருந்து பணத்தை வாங்கி அதை கரெக்டாக மேனேஜ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பிஸ்னஸை டெவலப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஆசை யாரை தான் விட்டது. இந்த சுதீப் தோசெனுக்கு பல அரசியல்வாதிகளுடைய பழக்கமும் பெரிய பெரிய ஆட்களுடைய பழக்கமும் இந்த சாரதா நிறுவனத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இருந்துச்சு. ஏன்னா இவங்களை காமிச்சு தான் நிறைய சின்ன சின்ன முதலீட்டாளர்கள் கிட்ட இருந்து பணத்தை இந்த நிறுவனம் வாங்க ஆரம்பிச்சது. பட் நாள பின்ன அவருக்கு அது போதுமானதா இல்ல. இதனால மக்கள் கிட்ட இருந்து நம்ம இந்த டிபென்ச்சர்ஸ் முறையை பயன்படுத்தி நம்ம பணத்தை வாங்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த வேலைகளுக்கு அவங்களுக்கு உதவி பண்ணணுங்கிறதுக்காக தேப்ஜானி முகர்ஜி அப்படின்ற ஒரு பெண்ணையுமே கைக்குள்ள வச்சிருந்தாரு. இந்த பெண் தான் அந்த கம்பெனியோடைய ஒரு பெரிய மூளையா இருந்தது. அதே சமயம் அந்த கம்பெனியோடைய செக் எல்லாத்தையுமே இவங்க தான் சைன் பண்ணியும் கொடுத்தாங்க. இந்த மாதிரி மக்கள் கிட்ட இருந்து பணம் திரட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு பிறகு இந்த சாரதா குரூப்போடைய டார்கெட் யாருன்னா ஏழை மக்கள் தான். ஏன்னா அவங்க தான் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. அப்படியே கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாலும் கொஞ்ச நாட்கள் தான் கேட்பாங்க. அவங்க கிட்ட அந்த அளவுக்கு பண வசதி இருக்காது. ஈஸியாக அவங்கள ஏமாற்றி இந்த மாதிரி பணம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தான் இவங்க டார்கெட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ இந்த மாதிரி ஏழை மக்கள் கிட்ட இருந்து பணத்தை வாங்குறதுக்காக நிறைய ஏஜென்ட்டுக்கு இவங்க ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த மக்கள் கிட்ட எப்படி பேசணும், எப்படி லாபகமாக பேசினா அவங்க ஏமாறுவாங்க அப்படின்ற மாதிரி எல்லா ட்ரைனிங்குமே கொடுக்கப்பட்டுச்சு. அட் த சேம் டைம் அந்த மக்கள் கட்டுற பணத்திலேயே ஏஜென்ட்டுக்கு சம்பளத்தை தாண்டி கமிஷனும் கொடுப்போம் அப்படின்னு சொன்னதுமே அந்த ஏஜென்ட் நல்லதா கெட்டதா அப்படின்னு எதை பற்றியுமே யோசிக்காம யார் ஏமாந்தா என்ன நமக்கு பணம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி ஏழை மக்கள் கிட்ட போயிட்டு நீங்கள் அந்த பணத்தை எங்கள் நிறுவனத்து மேலே போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள ஏமாற்றி மண்டையை கழுவி இதில் இருக்கிற ரிஸ்கை பற்றி எதையுமே சொல்லாமல் அவங்கள இந்த கம்பெனி மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வச்சாங்க. அந்த ஏழை மக்களுமே வேற வழி இல்லாம இவங்களுடைய அந்த ஆசை வார்த்தைகள்ல மயங்கி ஏமாந்து சேமிக்க ஆரம்பிச்சாங்க. முக்கியமா இந்த ஏஜென்ட்டுக்கு 20ல இருந்து 40% வரைக்குமே கமிஷன் கொடுக்கப்பட்டதா சொல்லப்பட்டது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒரு ஆள் வந்து 10,000 ரூபாய் கட்டுறாங்கன்னா அதுல இருந்து 2000ல இருந்து 4000 ரூபாய் வரைக்குமே கமிஷன்லாம் கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஆரம்பத்துல இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு பணம் சேரலனாலும் போக போக இவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அளவுக்கு பணம் கொட்டன்னு கொட்ட ஆரம்பிச்சது. மக்களும் நிறைய பேர் இவங்க மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா இவங்க ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அவங்களுடைய பணத்தை வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு ப்ராப்பரா அதோடைய வட்டி எல்லாத்தையுமே செட்டில்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ ஒரு ஆளுக்கு அந்த மாதிரி நடக்கும்போது அந்த ஆள் போயிட்டு இன்னொரு ஆள்கிட்ட போய் சொல்லுவான், இந்த மாதிரி நான் பணத்தை இந்த நிறுவனத்து மேலே போட்டேன், அவங்க எனக்கு கரெக்டாக வட்டி கொடுத்துட்டு இருக்காங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்குற மக்களுக்கும் ஆசை சும்மா இருக்காம நாமளும் போய் அதில் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் இந்த மாதிரி இந்த வாய் வார்த்தைகள்லாம் நம்பி நிறைய பேர் பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுக்கு இன்னும் சில முக்கிய காரணம் யாருன்னா அந்த வெஸ்ட் பெங்காலில் இருந்த சில முக்கியமான ஆளுங்கட்சி அரசியல் தலைவர்கள் தான்.
எப்போதுமே மேற்கு வங்க மாநிலத்துக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் செட்டே ஆகாது. 1977 இருந்து 2011 வரைக்கும் அங்க கம்யூனிஸ்ட் கட்சி தான் ஆட்சியில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2011 திரிணாமுல் காங்கிரஸ் என்ற மம்தா பானர்ஜியோடைய கட்சி ஆட்சியை பிடிச்சாங்க. பட் இவங்க ஆட்சிக்கு வந்த 2 வருஷத்துல தான் இந்த மொத்த ஸ்கேமுமே எக்ஸ்போஸ் ஆக ஆரம்பிச்சது. இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, இவங்க கட்சியை சேர்ந்த சில ஆட்களும் சில அரசியல் தலைவர்களும் இந்த கம்பெனி மூலமா நிறைய பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க. திரிணாமுல் காங்கிரஸ் எம்பியான குணால் கோஸை ஊடக குழுவின் தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிச்சு அவருக்கு கீழே இந்த குழு 988 கோடி ரூபாய் உள்ளூரில் இருக்கிற டிவி சேனல் செய்தித்தாள்கள் நிறுவனத்தை இந்த சாரதா குரூப்புக்கு கீழே கொண்டு வந்தாங்க. இதன் மூலமா அந்த எம்பி குணால் கோஸுக்கு இந்த குரூப்ல இருந்து 16 லட்சம் ரூபாய் சம்பளம் போய்கிட்டு இருந்திருக்கு. இதை விட அடுத்தபடியா போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த மதன் மித்ரா அப்படின்றவர் இந்த சாரதா குரூப்போடைய ஊழியர் சங்கத்திற்கு தலைமை தாங்கி அங்க இருக்கிற மக்கள் கிட்டையும் உங்களுடைய சேமிப்பு பணத்தை எல்லாத்தையுமே இந்த நிறுவனத்துல போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. அதுக்கு அடுத்தபடியா லேமன் மார்க் அப்படின்ற ஒரு சிமெண்ட் நிறுவனம் நஷ்டத்துல எங்கே இருந்திருக்கு. இத அந்த நேரத்துல ஜவுளித்துறை அமைச்சர்கிட்ட இருந்து இந்த நிறுவனம் வாங்கி தனக்கு கீழே அதை ரன் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி மக்களுடைய பணம் எல்லாத்தையுமே பல்வேறு இடங்கள்ல இந்த சாரதா குரூப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்களே தவிர மக்களுடைய பணத்துக்காக எந்தவித இன்ட்ரெஸ்டையுமே இந்த நிறுவனம் கொடுக்கவே இல்லை. இப்படி அதிகமா பணம் வர வர இஷ்டத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தங்களுக்குன்னு ஒரு பிராண்டை உருவாக்க அதிகமான முதலீட்டை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏராளமான அமௌண்ட்லாம் இந்த மாதிரி வந்ததுனால பெங்காலி திரைப்பட துறையிலுமே இவங்க முதலீடு பண்ணாங்க. முக்கியமா மேற்கு வங்காள நடிகையும் திரிணாமுல் காங்கிரஸோடைய நாடாளுமன்ற உறுப்பினரான சதாப்தி ராய இந்த பிராண்டோடைய அம்பாசிடரா நியமிச்சாங்க. அதுக்கப்புறம் 2013 வருஷத்துல 1000க்கும் மேற்பட்ட பத்திரிகையாளரை வேலைக்கு அமர்த்தி 5 மொழிகள்ல 8 செய்தித்தாள்களை இவங்க பப்ளிஷ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது கூட பெங்காலி செய்தி சேனல்களான தாரா நியூஸ், சேனல் 10, இதை தவிர பெங்காலியோடைய பொழுதுபோக்கு சேனல்களான தாரா மியூசிக், தாரா பங்களா அப்படின்னு மக்கள் விருப்பப்பட்டு பார்க்குற எல்லா டிவி சேனல் மேலையும் நியூஸ் பேப்பர் மேலையும் இந்த நிறுவனம் முழுக்க முழுக்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது மட்டும் இல்லாம இவங்க நிறுவனத்தை பத்தி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டும் போட ஆரம்பிச்சாங்க. இதை நம்பியும் பல மக்கள் இந்த நிறுவனத்து மேல படம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. மேற்கொண்டு இந்த நிறுவனத்து மேல ஒரு நல்ல மதிப்பை கொண்டு வரணுங்கிறதுக்காக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு 2011 ஜூலை மாசத்துல மோட்டர் பைக்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. இதை விட இன்னொரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த மாநிலத்துடைய சிஎம்மான மம்தா பானர்ஜி கிட்ட ஒரு ஆம்புலன்ஸையும் இந்த மாதிரி நிறைய மோட்டார் சைக்கிளுமே டொனேஷனா கொடுத்துருக்காங்க. அடுத்தடுத்து உள்ளூர்ல நடக்கக்கூடிய ஃபுட்பால் டீமோடைய கிளப் மற்றும் அங்க நடக்கக்கூடிய துர்கா பூஜை, விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இந்த மாதிரி டொனேஷனா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி அரசியல்வாதிகளுடைய ஃபுல் சப்போர்ட்டோட தான் மக்கள் கிட்ட தைரியமா இந்த மாதிரி பணத்தை வாங்கிக்கிட்டு இருக்காங்க. முக்கியமா இவங்க யூஸ் பண்ண மெத்தட் என்னன்னா போன்சி ஸ்கீம். இந்த ஸ்கீம் படி இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஆள் கிட்ட இருந்து இப்ப 10,000 ரூபாய் வாங்குறாங்கன்னா அடுத்த ஆள் எப்ப சேர்றாங்களோ அவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு 2,000 ரூபாயை இந்த ஆளுக்கு கொடுப்பாங்க. இந்த மாதிரி எப்படி ஒரு MLMல பண்ணுவாங்களோ அப்படி ஒரு ஆள் பணம் போட தான் இன்னொரு ஆளுக்கு பணம் போய்கிட்டே இருந்துச்சு. ஸோ இந்த ப்ராசஸை நம்பி தான் இந்த சாரதா நிறுவனம் மக்கள் கிட்ட எந்த பிரச்சனையுமே இல்லாம அவங்களுடைய பணத்தை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. பட் ஒருவேளை இந்த ஸ்கீம் ஃபெயிலியர் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா, யாருமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி தான் இந்த இதுலயுமே நடந்துச்சு. இவங்க இவ்வளோ பெரிய ஃபோர்ஜரியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத செபி ஒன்னா பார்த்துக்கிட்டே தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு மேலே மக்களுடைய பணத்தை வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணல அப்படின்ற ஒரு விஷயம் செபிக்கு தெரிய வர ஆரம்பிச்சதும் சில நடவடிக்கைகள்ல அவங்க ஈடுபட ஆரம்பிச்சாங்க. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நிறுவனத்து மேலே இன்வெஸ்ட் பண்றவங்களா இருக்கட்டும், அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை கட்டுப்படுத்துறதுக்காக இருக்கட்டும், இந்த செபி அதாவது செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு அமைப்பு இது எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தும். இந்த அமைப்பு தான் இந்தியாவுடைய பங்கு சந்தையுமே கட்டுப்படுத்துற கண்காணிக்கிற ஒரு முக்கியமான அமைப்பு. இதோட வேலை இந்திய பங்கு சந்தை முதலீடு பண்ண முதலீட்டாளர்களுடைய முதலீட்டு பணத்தை காப்பாத்துறது, மோசடிகளை தடுக்கிறது, இந்தியாவுடைய சந்தையை வளர்ச்சி பாதையில கொண்டு போறது, மொத்தத்துல இந்திய பங்கு சந்தை நியாயமாகவும் பாதுகாப்பாகவும் நடக்கிறதுல ஒரு முக்கிய அங்கம் வகிக்கிறதுல இந்த செபியோடைய பொறுப்பு எக்கச்சக்கமா இருக்கு. ஒரு நிறுவனம் புதுசா மார்க்கெட்டுக்குள்ள வந்து முதலீடுகளை மக்கள் கிட்ட இருந்து பெற விரும்புதுன்னா முதல்ல அவங்க செபி கிட்ட தான் போய் ரெஜிஸ்டர் பண்ணணும். அவங்க அனுமதிச்சதுக்கு அப்புறம் தான் மக்கள் கிட்ட இருந்தே அவங்க பணத்தை வாங்கணும். ஒரு 50 பேருக்கு மேல மக்கள் கிட்ட இருந்து ஒரு நிறுவனம் பணத்தை வாங்குதுன்னா அவங்க கண்டிப்பா செபில போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். ஆனா சாரதா நிறுவனம் அதை எதையுமே பண்ணல. இதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு செபி ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட இந்த மாதிரி அந்த நிறுவனம் பணத்தை ஏமாத்துற மாதிரி இருக்கு, அது என்னன்னு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காங்க. பட் இந்த சாரதா நிறுவனத்துக்கு வெஸ்ட் பெங்கால்ல நிறைய இன்ஃப்ளூயன்ஸும் நிறைய அரசியல்வாதிகளுடைய
தலையீடு இருந்ததுனால அதை பத்தி அந்த நேரத்தில் பெருசா கண்டுக்காமலே இருந்திருக்காங்க. ஏன்னா இந்த செபி தான் ஒரு கம்பெனியோடைய வரவு செலவு, அதை தாண்டி ஒருவேளை அந்த கம்பெனி திவால் ஆயிடுச்சுன்னா அந்த மொத்த பொறுப்புமே இந்த செபிக்கு கீழே வந்துடும். ஸோ இதன் காரணமாக தான் செபி இதுல தலையிட ஆரம்பிச்சாங்க. இதுல ஏதாவது அரசியல் தொடர்பு இருக்குமா அப்படின்ற கேள்வியும் வெளியில வர ஆரம்பிச்சிருச்சு. உண்மையை சொல்லணும்னா கவர்மெண்டோடைய ஆதரவு இல்லாம இப்படி மக்களுடைய பணத்தை முதலீடு என்ற பெயரில் யாராலுமே வாங்கியிருக்கவே முடியாது. இப்படி செபி தலையிடுறத பார்த்த அந்த அமைப்புடைய நிறுவன தலைவர் சுதீப் தாசன் இந்த விசாரணையில இருந்து தப்பிக்கிறதுக்கு சாரதா நிறுவனத்துக்கு கீழே ஒரு 200க்கும் மேற்பட்ட கிளை நிறுவனங்களை உருவாக்க ஆரம்பிச்சாரு. அதான் நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம்ல, நியூஸ் சேனல் வாங்குறது, பத்திரிகை வாங்குறது, இதை தவிர ஒரு சிமெண்ட் கம்பெனி வாங்கினது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 20 கம்பெனியை உருவாக்க ஆரம்பிச்சாரு. இப்படி உருவாக்குனா அந்த கம்பெனியில இருந்து தான் இந்த நிறுவனத்துக்கு பணம் போகுது அப்படின்ற மாதிரி ஒரு செட்டப்பை உருவாக்க ஆரம்பிச்சாரு. அதே சமயம் இந்த கம்பெனி எல்லாமே ஒண்ணுங்கிறதுனால இந்த இன்வெஸ்டர் இதுல பண்ணாரு அதுல பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்ரியிலுமே நிறைய ஃபோர்ஜரி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இதனால செபி கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சலாம் அப்படின்னு ஒரு தப்பு கணக்கு போட ஆரம்பிச்சாரு. பட் செபி என்ற அமைப்பு இந்தியாவில் இருக்கிற பெரிய பெரிய நிறுவனங்களை எல்லாத்தையுமே கட்டுப்படுத்துது. சாதாரண ஒரு கம்பெனியோடைய ஓனரால இவங்களை ஏமாற்ற முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. அவர் பண்ண எல்லா தில்லுமுள்ளுகளையும் இந்த செபில இருந்தவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ இதனால செபி அந்த கம்பெனிக்கு ஒரு நோட்டீஸ் ஒன்னையும் அனுப்பிடுது. அதே சமயம் இந்த சுதீப் தோசன் வேற வழி இல்லாம செபி கிட்ட இருந்து நம்மளை காப்பாத்த புதுசா ஒண்ணு பண்ணணும்னு சொல்லி கடைசியில ஒரு வழியை கண்டுபிடிக்கிறாரு. அது என்னன்னா, நாங்க பாண்ட் அல்லது டிபென்ச்சர்ஸ் மூலமா முதலீடுகளை மக்கள் கிட்ட இருந்து வாங்கல, அதுக்கு பதிலா நாங்க சிட் ஃபண்ட் மூலமா தான் வாங்குறோம். அதாவது அவங்களுடைய கம்பெனி ஒரு சிட் ஃபண்ட் கம்பெனி அப்படின்னும் அதன் மூலமா தான் மக்கள் கிட்ட பணத்தை வாங்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காரு. இப்படி இவர் சொல்வதற்கான காரணம் என்னன்னா, இந்த சிட் ஃபண்ட் நிறுவனம் எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்டோடைய லிமிட்டுக்குள்ள வந்துடும். ஸோ இதனால செபி இதுல தலையிட முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்மார்ட்டான ஒரு கணக்கை போட ஆரம்பிச்சாரு. ஆனா அவருடைய பிளான் எதுவுமே செபி முன்னாடி எதுவுமே செல்லுபடியாகாதுங்கிறது அவருக்கு தெரியல. இந்த விஷயம் காட்டுத்தீ மாதிரி அந்த மாநிலம் முழுக்க பரவ ஆரம்பிக்குது. மக்கள் எல்லாரும் போட்ட காசு வருமா வராதான்னு பயத்தில் இருக்க ஆரம்பிச்சாங்க. நியூஸ் பேப்பர் மீடியாவில் இந்த கேஸை பற்றி பயங்கரமாக எழுத ஆரம்பிச்சாங்க. அரசியல் கட்சியில் உள்ள ஆட்கள்லாம் இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் மீடியாவுடைய ஃபுல் ஃபோக்கஸும் இந்த குரூப் மேலே தான் இருக்க ஆரம்பிச்சது. அதுலேயும் ஆளுங்கட்சியை சேர்ந்த எம்பிலாம் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்கிறது தெரிய வந்ததும் எதிர்கட்சியில் இருந்த ஆட்கள் எல்லாரும் அசம்பிளியில் பயங்கரமான கண்டனங்களை தெரிவிக்க ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில் 2013 பிப்ரவரி மாதத்துல பணத்தோடைய வரவு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிட்டு புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க யாருமே சாரதா குரூப்போடைய செய்திகளை கேட்டுட்டு அதுல இருந்து விலக ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களும் அந்த நிறுவனத்து மேல பணத்தை போடுறதுக்கு தயாராகவே இல்லை. ஸோ இப்போ புதுசா யாருமே வராததுனால பழைய ஆட்களுக்கு இவங்களால பணத்தையும் தர முடியல, இவங்க கம்பெனியில வேலை பார்க்குற ஆட்களுக்கும் சம்பளத்தையும் கொடுக்க முடியல. அதே சமயம் இவங்க யாராருக்கெல்லாம் செக் கொடுத்தாங்களோ அந்த செக் எல்லாமே பவுன்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதனால செபி மார்ச் 26, 2013 அன்னைக்கு நீங்க கண்டிப்பா உங்களுடைய ஆவணங்களை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு ஒன்று போட்டிருந்திருக்கு. பட் சாரதா குரூப்போ உடனே மார்ச் 28 டாக்குமெண்ட் எல்லாமே சப்மிட் பண்றதுக்கு எங்களுக்கு கால அவகாசங்கள் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் அங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஆட்களுக்கும் மேனேஜருக்கும் கம்பெனியோடைய நிலைமை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வர ஆரம்பிச்சது. சொந்தமா பல மீடியா சேனல்கள் இருந்துச்சுன்னு சொன்னல, அதுல பெங்கால் போஸ்ட் அப்படின்ற ஒரு மீடியா நிறுவனத்தை என்ன ஏதுன்னு சொல்லாம ஏப்ரல் 1 இவங்க மூடி இருந்திருக்காங்க. இதனால 1300க்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர்கள் ஒரே நாள்ல எந்த கேள்வியும் இல்லாம எந்த முன்னறிவிப்பும் இல்லாம அவங்க தங்களுடைய வேலைகளை இழந்து நடுரோட்டுக்கு வர வேண்டிய சூழ்நிலை இந்த சாரதா நிறுவனத்தால ஏற்பட ஆரம்பிச்சது. இந்த விஷயத்துக்கு அப்புறம் இந்த நிறுவனத்து மேல பணத்தை போட்டவங்க, ஏஜென்ட், மக்கள் அப்படின்னு எல்லாருமே பதட்டமாக தான் ஆரம்பிச்சாங்க. 2006 இருந்து கஷ்டப்பட்டு செதுக்கின இந்த சாரதா என்ற ஒரு பெரிய கோட்டை தன்னுடைய கண்ணு முன்னாடி சரியறதை எல்லாத்தையுமே இந்த சுதீப் தோசன் பார்த்துக்கிட்டு தான் இருந்தார். ஸோ இதுக்காக இவர் சரியா 2010 அன்னைக்கு இந்த சுதீப் தோசன் அவர் கூட அரவிந்த் சிங் சவுகான் மற்றும் அந்த செக்லாம் சைன் போட்டு ஒரு பெண் கொடுப்பாங்கன்னு சொன்னல அந்த தேவஜானி முகர்ஜி அப்படின்னு இந்த 3 மெயின் ஆட்களும் ராஞ்சிக்கு தப்பிச்சு ஓடி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து வேற ஒரு இடத்துக்கு தப்பிச்சு போயிட்டாங்க. இப்போ இந்த கம்பெனியே திவால் ஆயிடுச்சு. பணத்தை போட்ட மக்கள் எல்லாரும் கோபம் ஆயிட்டாங்க. பல இடங்கள்ல போராட்டம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஏஜெண்டுகள்லாம் பிடிச்சி கண்ணா பின்னான்னு அடிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு காட்டுத்தீ மாதிரி, ஒரு பெரிய கலவரம் மாதிரி, ஒரு பெரிய பூகம்பமே வெஸ்ட் பெங்கால்லாம் அந்த நேரத்தில் வெடிக்க ஆரம்பிச்சது. இதனால டைரக்டாவே இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் தலையிட்டு இந்த சாரதா நிறுவனத்து மேல ஒரு எஃப்ஐஆர் ஒன்று போட்டு இந்த நிறுவனத்துடைய முக்கிய புள்ளிகளான 3 பேரையுமே கைது பண்ண ஒரு அரெஸ்ட் வாரண்டை பிறப்பிச்சிருந்திருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் காஷ்மீர்ல சன்மார்க் அப்படின்ற ஒரு இடத்துல ஏப்ரல் 18 போலீஸ் டீம் போயிட்டு கைது பண்ண ஆரம்பிச்சது. இன்னொரு பக்கம்
இவங்களுக்கு சம்பந்தப்பட்ட அந்த ஆபீஸ் நிறுவனங்கள் எல்லாத்தையுமே மக்கள் அடிச்சு உடைக்க ஆரம்பிச்சாங்க. போலீஸ் எல்லாருமே அந்த நிறுவனத்தை பூட்டு போட்டு சீல் பண்ணி வச்சுட்டாங்க. அதன் பிறகு இவங்க கிட்ட விசாரணை பண்றதுக்காக ஏப்ரல் 22, 2013 அன்னைக்கு ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில ஒரு குழு ஒன்று அமைச்சு இந்த கேஸை விசாரணை பண்ண சொல்லி ஒரு உத்தரவையும் பிறப்பிக்குது. அந்த குழுவுமே இவங்க பண்ண எல்லா டாக்குமெண்ட்டுமே படிச்சு பார்த்துட்டு ஒரு பெரிய ஷாக்கிங்கான ரிப்போர்ட்டே கொடுத்துருக்காங்க. அதுல 20,000 கோடியில இருந்து 30,000 கோடி ரூபாய் கிட்ட மக்கள் கிட்ட இருந்து வசூலிச்சிருக்காங்க. அதுல பல ஆயிரம் கோடி ரூபாயை மோசடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு ஷாக்கிங்கான ரிப்போர்ட்டா அந்த குழு கொடுத்துச்சு. இதை கேட்டதுமே இந்த நிறுவனத்து மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அந்த சாதாரண ஏழை எளிய மக்கள் பயங்கரமா கொந்தளிக்க ஆரம்பிச்சாங்க. நம்ம கஷ்டப்பட்டு அவ்வளோ நாள் வேர்வை சிந்தி சம்பாதிச்ச பணம் எல்லாமே இப்படி நாசமா போயிடுச்சு அப்படின்ற ஒரு வருத்தமும் கோபமும் தான் அவங்களுக்கு எழ ஆரம்பிச்சது. நம்ம இப்போ 1000 ரூபாய் அப்படின்னு ஈஸியா சொல்லலாம். நீங்க 2006, 2010 எடுத்து பார்த்துக்கோங்க. ஒரு நாளைக்கு அவங்க வேலை பார்த்துருந்தாங்கன்னா, கூலி வேலைக்கு போயிருந்தாங்கன்னா 100 ரூபாய் தான் சம்பளம் இருந்திருக்கும். ஸோ 1000 ரூபாங்கிறது அவங்களுக்கு 10 நாள் வேலை பார்த்தா, அந்த வெயில்ல 10 நாள் வேலை பார்த்தா தான் கிடைச்சிருக்கும். ஸோ அப்படி அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச அந்த பெண்களுடைய பணம் எல்லாமே இந்த மாதிரி ஏமாத்துனது தான் யாராலுமே அன்னைக்கு ஜீரணிக்கவே முடியல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பெண்கள் மாதிரி பல ஏழை மக்கள் தான் இந்த நிறுவனத்து மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க. 17 லட்சம் பேர் மாசம் 100 ரூபாய் கட்டியிருந்தா கூட 17 கோடி ரூபாய் ஈஸியா எந்தவித இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாம எந்தவித ரிஸ்க்குமே இல்லாம இந்த நிறுவனம் சம்பாரிச்சுக்கிட்டு இருந்திருக்கு. அப்ப பாத்துக்கோங்க, இத்தனை வருஷம் 2000 ஆரம்பிச்சு 2013 வரைக்கும் இந்த மாதிரியான ஸ்கேமை இந்த நிறுவனம் பண்ணிருக்குன்னா எவ்வளவு பெரிய அமௌண்ட்டை இவங்க கொள்ளையடிச்சிருப்பாங்கன்னு. இப்ப சென்ட்ரல் கவர்மெண்டோடைய அமைப்பெல்லாம் இதுல தலையிட ஆரம்பிச்சது. முக்கியமா சிபிஐ, அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, கார்ப்பரேட் விவகார அமைச்சகம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தலையிட ஆரம்பிச்சதும் மாநில அரசு என்ன பண்ணிட்டு எங்களுடைய ஸ்டேட் கவர்மெண்ட்டை விசாரிக்கிறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து யாரும் வர வேண்டாம் அப்படின்ற மாதிரியும் அதுக்கு தடை போடணும் அப்படின்ற மாதிரியும் உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனுவை ஒன்று தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஆனா உச்சநீதிமன்றமோ அவங்களுடைய மனுவை நிராகரிச்சுட்டு சென்ட்ரல் கவர்மெண்டோடைய சிபிஐ, அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, கார்ப்பரேட் விவகார அமைச்சகம் அப்படின்னு எல்லாரும் இந்த மேற்கு வங்காள மாநிலத்துக்கு படையெடுக்க ஆரம்பிச்சு அவங்களுடைய விசாரணைகள்ல ரொம்ப தீவிரமா இறங்க ஆரம்பிச்சாங்க. முக்கியமா பங்கு சந்தையெல்லாம் கட்டுப்படுத்துற செபி, பொன்சி திட்டங்களை கட்டுப்படுத்துற அதிகாரமும் எங்களுக்கு வேணும்னு பார்லிமெண்ட்ல கேட்டதுனால பின் நாட்கள்ல சட்டத்தை திருத்தி செபிக்கு அதுலயுமே அதிகாரம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப மாட்டுன சுதீப்தோ சென்னுக்கு ஒரு விஷயம் தான் புரிய ஆரம்பிச்சது. அரசியல்வாதிகளோ அரசு வேலையில இருக்கிறவங்களோ தாங்க மாட்டாம இருக்கணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படிங்கிறது புரிய ஆரம்பிச்சது. இதனால நம்ம வாயை திறந்தா அவங்க எல்லாம் மாட்டிப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஜெயில வச்சு கூட நம்மள போடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்னு நினைச்சு 18 பக்கம் லெட்டர்ல 22 அரசியல்வாதிகள் கிட்ட இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க. அவங்க என்ன மிரட்டி இந்த மாதிரியான நிறுவனத்து மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வச்சாங்க, அதனாலதான் நான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரை சிபிஐக்கு கொடுத்திருக்காரு. இந்த விஷயம் வெளியாக ஆரம்பிச்சதும் இன்னும் பூதாகரமா வெடிக்க ஆரம்பிச்சது. அதே சமயம் பங்களாதேஷ்ல அப்ப ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருந்த ரூலிங் பார்ட்டியை கவுக்கிறதுக்கு இந்த நிறுவனத்துக்கிட்ட இருந்து தான் பணம் போனதாகவும் அங்க இருக்கக்கூடிய சில தீவிரவாத அமைப்புகளுக்கு கூட இந்த நிறுவனத்துக்கிட்ட இருந்து பணம் போனதாகவும் ஒரு குற்றச்சாட்டுகள் எழ ஆரம்பிச்சது. பட் அதுக்கப்புறம் அந்த மாநிலத்துடைய சிஎம் மம்தா பானர்ஜி இந்த மாதிரி பொய்யான நியூஸை நீங்க நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த கேஸ் அப்படியே அடங்க ஆரம்பிச்சது. மீடியாவிலையும் இந்த கேஸை பத்தின பேச்சுக்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. மீடியாவில் இருக்கிறவங்க எப்போதுமே அந்த நேரத்தில் என்ன நடக்குதோ அதை பரபரப்பாக காட்டுவாங்க. அதுக்கப்புறம் அதில் என்னென்ன இருக்கு அப்படின்ற ஒரு வேகம் அந்த கேஸ் மேலே இருக்காது. மக்கள்கிட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சதும் அந்த கேஸே ஒரு கட்டத்தில் மக்கள் மறந்துடுவாங்க. இந்த விஷயத்திலுமே அதே மாதிரி தான் நடந்துச்சு. நாட்கள் நகர நகர இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட ஜெயிலுக்கு போன அனைவருமே பெயில் வாங்கிட்டு வெளியில வந்துடுறாங்க. பட் மக்களுடைய பணம் மக்களுக்கு திருப்பி போகவே இல்லை. ஏன் இப்ப வரைக்குமே அந்த மக்களுடைய பணத்தை கவர்மெண்டோ ஏன் இந்த நிறுவனமோ திருப்பி கொடுக்கவே இல்லை. அந்த மக்கள் அவ்வளவு பணம் கட்டி வேர்வை செஞ்சு உழைச்ச அந்த காசை எல்லாத்தையுமே இப்ப ஏமாந்துட்டாங்க. இந்த மாதிரியான இன்சிடென்ட்லாம் நடந்ததுக்கு பிறகுதான் சீட்டு கட்டி நம்ம பணத்தை சேர்க்கலாம் அப்படின்ற ஒரு முறையே மக்கள் மறக்க ஆரம்பிச்சு இப்போ கோல்டுலையோ அப்படி இல்லைன்னா லேண்டு மேலேயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் மக்கள் எந்த மாதிரிலாம் ஏமாந்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. நாளை பின்ன நாமளும் இந்த மாதிரி ஏமாறாம இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. இந்த மாதிரி ஆசை வார்த்தைகள் காட்டி அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, நாளை பின்ன உங்களுக்கு 20%, 30% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யாராவது வந்தாங்கன்னா கண்டிப்பாக அதை நம்பவே நம்பாதீங்க. அந்த மாதிரியான
ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸ் வந்து எதுலையுமே கிடைக்காது. அதனால நம்பிக்கையா உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்கள் கிட்ட அதை பத்தி கேட்டு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க சேமிக்கிறத முறையா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பாருங்க. நீங்க இந்த சாரதா ஸ்கேம் பத்தி என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையும், நீங்க ஒருவேளை இந்த மாதிரி ஏமாந்துருந்தீங்கன்னா அதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் பத்தியும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஸோ நிறைய பேருக்கு அது உதவியா கூட இருக்கலாம். நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.